மேலே போய் மேஸ்திரியை கூட்டிட்டு அளவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு முத்து. இதெல்லாம் விஜயா பார்த்துட்டு, இவன் எப்படி காசு வச்சிருக்கான், உடனே உடனே எல்லாமே செஞ்சிட்ருக்கானே, இப்போதான் பொண்டாட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதுக்குள்ளேயும் எப்படி வந்து அவங்கிட்ட பணம் இருக்க முடியும் அப்படின்ட்டு அதாவது 38 லட்சம் ரூபாய் கடனை கட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கிட்ட எப்படி பணம் இருக்குதுன்னு மனோஜும் விஜயாவும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே, அதான்டா எனக்கும் ஒன்றும் புரியல, ஒருவேளை காரை எதுவும் விற்றுருவானோ அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அவங்கெல்லாம் அளவு எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு எம்பிட்டு செலவாகும் அப்படின்றத இங்கே முத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் தம்பி, ரூம் கட்டுறதுக்கு கண்டிப்பாக 5 லட்சம் ரூபாய்னாலும் கட்டாயம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நீங்கள் சொல்கிற மாதிரி செய்கிறதுக்கு கண்டிப்பாக 5 லட்சம் ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க, நான் பார்த்து ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. முத்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறத பார்த்த உடனே விஜயா வந்துட்டு, அப்போது இவன் பணம் வச்சிருப்பானோ, என்ன இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறானே அப்படின்ட்டு விஜயா பார்த்துட்ருக்காங்க. அந்த மேஸ்திரி அம்மா கிளம்புனதுக்கு அப்புறமா அண்ணாமலை வந்துட்டு ஃபோன் பண்ணுறாரு முத்துவுக்கு. முத்துவும் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நீ வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி வாடா, பாட்டியை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாங்க, பாட்டி கண் முழிச்சிட்டாங்க, நல்லா இருக்காங்க, நீ வான்னு சொன்ன உடனே, நான் உடனே கிளம்பி வரேன்ப்பா, மீனா நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போய் பாட்டியை கூட்டிகிட்டு வந்துடுறேன், பாட்டி வந்துட்டாங்களா அப்படின்னு சொன்ன உடனே விஜயா கேட்குறாங்க, டேய் என்னடா சொல்கிற, இப்போ தானடா வந்து உன் பாட்டி கண்ணு முழிக்கலை, கண்ணு முழிச்சாதான் டாக்டரே என்னாச்சுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயும் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிற. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆண்டி என்ன ஆண்டி, பாட்டி நல்லாய் வந்துட்டா நம்ம எல்லாத்துக்கும் சந்தோஷம் தானே, முத்து நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே முத்து கார் எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாரு. பாட்டியையும் அண்ணாமலையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே விஜயா வந்துட்டு, அத்தை அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. உன்னையும் அதுக்கு முன்னாடி மீனா போயிட்டு, பாட்டி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ யாருமா அப்படின்னு பாட்டிக்கு வந்து ஒன்றுமே புரியாமல் கேட்குறாங்க. என்னப்பா பாட்டி, அவதான் மீனா, என்ன பாட்டி யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ யார் முதல்ல அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்குறாங்க. உடனே விஜயாவுக்கு ஷாக்காக இருக்குது. விஜயா கிட்ட விஜயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டாங்க, அத்தை நம்ம பேரை மட்டும் ஞாபகம் வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக, என்னால் முடியாமல் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன், பார்த்துட்டு சும்மா இருக்க, போய் எனக்கு கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் விஜயா வேகமாக போயிட்டு, மீனா போய் கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் பாட்டு இருந்துக்கிட்டு, விஜயா அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, அந்த பொண்ணுக்கிட்டலாம் வேலை வாங்கக்கூடாது, நீ போய் எனக்கு கஞ்சி வச்சு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. உடனேவும் என்னங்க ஆச்சு அத்தைக்கு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட கேட்ட உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, பாட்டிக்கு வந்து பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சு, இப்போது பாட்டி வந்து பழைய நினப்பெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே விஜயாவுக்கு, ஐயையோ இந்த கிழவி நம்மளுக்கு வேலை வைக்கிறதுக்குன்னே வந்திருப்பா போலையே, இப்போது நம்மக்கிட்ட தான் எல்லா வேலையும் சொல்லுவாளேன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் ரூம்குள்ளே அண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு, இந்த மாதிரி அம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் வந்து விஜயாவை செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனேவும் அப்பா பாட்டுக்கு குணமாயிடுமாப்பா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக குணமாயிடும்டா, ஏன்டா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லைப்பா பாட்டிக்கா இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் நான் பாட்டிக்காக தான்ப்பா மேலே நான் ரூம் கட்டலான் இருக்கிறேன், நீங்களும் அம்மாவும் எங்கே படுத்துக்குவீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ருதி கேட்குறாங்க, என்ன முத்து அப்போது உங்கள் 2 பேர்த்துக்காகவும் மேலே ரூம் கட்டலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, சேச்சே அப்படிலாம் இல்லை பழக்குறல், எங்களுக்காக தான் கட்டலான்னு இருந்தோம், ஆனால் இப்போது இந்த வீட்டுக்கு உடம்பு சரியில்லாமல் பாட்டி வராங்க, அவங்களுக்குன்னு ரூம் வேணும் இல்லையா, பாட்டி உடம்புக்கு முடியாமல் இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம தனியாக அனுப்ப முடியும், அதனால தான் பாட்டியை கூட்டிகிட்டு வந்து நம்ம ரூம் கட்டி மேலே தங்க வைக்கலான்னு இருக்கிறோம், இல்லைன்னா அப்பாவும் அம்மாவும் மேலே போய் தங்கிட்டா பாட்டி கீழே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொன்ன உடனே, பரவாயில்ல முத்து, பாட்டி வீட்டுக்கு வரங்குள்ளாட்டையும் இந்த அளவுக்கு யோசிக்கிறேங்க,
என்ன பண்ணுறது பலகுரல், எனக்கு அம்மாவாவும் எல்லாமா என் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க, எனக்கு என் பாட்டி தான் எல்லாமேவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே எங்கள் பாட்டி ரூம்குள்ளே உட்காந்து கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா, புருஷன் அதுக்கு மேலே கஷ்டப்பட்டு அவங்களுக்குன்னு எதுவுமே சேர்க்காம நம்மளுக்காக நம்ம பேரை இந்த அளவுக்கு யோசிக்கிறானேன்னு சொல்லிட்டு கண் கலங்கி போயிருக்காங்க. உடனேவும் பாட்டியை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாமான்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தும் உள்ள ரூம்குள்ளே வராங்க. அண்ணாமலையும் வராரு. வந்த உடனே ரூமை வந்து லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ண உடனே பாட்டி என்னாச்சு பாட்டி உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு பாட்டி நடிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆனாலும் பாட்டி கண் கலங்கியிருக்கிறத பார்த்த உடனே முத்துவுக்கு சந்தேகம் வருது. பாட்டி எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குதுன்னு சொன்னோன்னே என்னடா சந்தேகம், இங்கே பாரு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்டுறதை வச்சு முத்துவுக்கு தெரியுது பாட்டிக்கு பழசெல்லாம் மறக்கலைன்னு. உடனேவும் அப்பா சொல்லுங்கப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை நான் இருந்துக்கிட்டு நீ பாட்டிக்கிட்டேயே கேளுன்னு சொன்னோன்னே உடனே முத்து எனக்கு ஒன்றும் இல்லைடா நீ எதுக்கும் அழுகாதன்னு சொல்கிறாங்க. முத்து கொஞ்ச நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. உடனே பாட்டியால் தாங்கிக்க முடியல. அங்கே பாட்டியே சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் வந்தேன், அதுவும் இல்லாமல் எங்கள் மீனாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது உங்கள் அண்ணாமலை என்கிட்ட சொன்னான்டா, எனக்கு மனசே தாங்கிக்க முடியல. உங்கள் அம்மாக்காரி இருக்கால்ல, அதான் என் மருமக, அவள் எந்த நேரத்தில் எது பண்ணுவானே தெரியாது. இன்னும் மீனாவை போட்டு படாத பாடு படுத்துவா. அவள் ஹாஸ்பிட்டல்லேருந்து மீனா வீட்டுக்கு வந்த உடனேயே வேலை சொல்கிறா பார்த்தியா, அவள் எப்படி வேலை செய்வான்னு நினைக்கிற? மீனா தான் பழையபடி அந்த ஆப்ரேஷன் பண்ண வழியோடையே செஞ்சாகணும். அதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன். அவள் உட்காந்து இவ்வளோ நாளாக சாப்பிட்டு உட்காந்து தானே இருந்தா, அதனால அவளே இன்னைக்கு இனிமேல் வேலையை பார்க்கட்டும். அதுக்கு ஒரே ஆள்னா அது நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அவள் பயப்படுவா. எனக்கு அவள் மருமக தானே, அப்போது அவள் எனக்கு வேலை செஞ்சு தானே ஆகணும். அதனால தான் நான் வந்திருக்கேன். உங்களை தெரியாத மாதிரி நடிக்கிறதுக்கு காரணமும் இதுதான். எனக்கு முடியல அப்படின்னா தான் அவகிட்ட நான் வேலை சொல்ல முடியும். நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சா மீனா கிட்ட தான் வேலை சொல்லுவா. அதனால தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன். நீங்கள் 2 பேரும் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அத்தை பாவம் தான் பாட்டி, நானே எல்லா வேலையும் செய்கிறேன் பழையபடின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா, உனக்கு வயிற்றில் சாதாரண காயம் இல்லை, குழந்தை பிறக்க முடியாத அளவுக்கு உனக்கு வந்து ரொம்ப இது சொல்லியிருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதை மட்டும் நீ செஞ்சால் போதும். உனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு தோணுதில்ல, அப்போது நீ நான் சொல்கிற மாதிரி இனிமேல் கேளு. யாருக்கும் எந்த கஷ்டமும் நினைக்காத உங்கள் 2 பேத்துக்கா இந்த மாதிரியெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த விஜயாவாலேயே கூட வந்திருக்கலாம். அவள் தான் உங்கள் 2 பேத்துக்கும் குழந்தையே பிறக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தா. சரி விடு, நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, அதனால தான் நானே வந்திருக்கேன். இதுக்கு மேலேயும் அவள் என்ன பண்ணுறான்னு நான் பார்க்குறேன். உங்கள் 2 பேத்துக்கும் குழந்தை பிறக்காம நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பாட்டி, வந்தோன்ன வீட்டை விட்டு நீ போயிடுவ, ஆனால் இப்போது எங்கள் கூடையே இருக்க போகிறத நினச்சா சந்தோஷமாக இருக்கு பாட்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா அழுகிறாங்க. ஆனால் நீங்கள் நினச்சி ஆசைப்பட்டு வந்தது தான் நிறைவேறுமான்னு எனக்கு தெரியல பாட்டி. எனக்கும் இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எனக்கு அந்த குழந்தை பிறக்குமா என்னன்னு தெரியல பாட்டி. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் அந்த கடவுள் கையில் தான் இருக்கு இனிமே அப்படின்னு மீனா அழுகிறாங்க. நீ எதுக்கும் அழுகாதம்மா, உனக்கு இந்த பாட்டி இருக்கேன். எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த பாட்டிக்கிட்ட வந்து சொல்லு. இனிமே உனக்கு கஷ்டம்னு ஒன்று வரவிடவே மாட்டேன். நீ அழுகாத, நிச்சயமாக நான் சொல்கிறேன்ல, நான் என் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி என் பேத்திக்கும் பேரனுக்கும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் சரி பாட்டின்னு சொல்லிட்டு வெளில போகும்போது, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க. வெளியில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா விஜயா வந்து என்ன முடிவெடுப்பான்னு தெரியாது. இப்போ எதுக்கு முத்து நீ வீட்டுக்கு ரூம் கட்டிக்கிட்டு இருக்க? ஏற்கனவே மனோஜ் வாங்கின கடனெல்லாம் நீ தான் அடைச்சிட்ருக்கன்னு பாட்டு கேட்குறாங்க. அது வேணா இருந்துட்டு போகட்டும் பாட்டி, உன்னை வந்து கஷ்டப்படுத்த முடியுமா? நீ எனக்கு அம்மாவாக இருந்து அம்மா அப்பாவாக இருந்து நீ தானே பாட்டி என்னை பார்த்து வளர்த்த.
உனக்கு நான் இது கூட பண்ண மாட்டேனா? பரவாயில்ல பாட்டி, நான் கண்டிப்பாக முன்னேறிடுவேன். நீ என்னை பற்றியெல்லாம் கவலைப்படாத. நான் கடன் தெரிஞ்சவர் மூலமாக தான் வாங்குறேன். இப்போது நான் ஓனராக இருக்கிறதுனால எனக்கு நிறைய பேர் கடன் கொடுப்பாங்க பாட்டி. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. 5,00,000 தானே பாட்டி, சாதாரணமாக நான் கட்டிடுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்களும் அப்பாவும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா போ அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கிளம்பி வந்த உடனே, எங்க பாட்டி பாவம்ல, எனக்காக தானே பாட்டி இங்கே வந்திருக்காங்க. அங்கே இயற்கையாக வாழ்ந்துட்டுருப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போது எனக்காக இங்கே கஷ்டப்பட தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா புலம்புறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, அதெல்லாம் அம்மாவை திருத்துறதுக்காக தான். அம்மா திருந்த போகிறதில்ல, இருந்தாலும் பாட்டியால் முடிஞ்சளவு ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நீ கவலைப்படாத மீனா, நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நல்லதுக்குன்னே நினைப்போம். ஆனால் ஒன்று, இந்த பாட்டி இந்த வாட்டி கண்டிப்பாக உறுதியோடு தான் வந்திருக்காங்க. நம்ம 2 பேத்துக்கும் குழந்த பிறந்து பார்த்துட்டு தான் பாட்டி போவாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே மீனா கண்டிப்பாக நம்மளுக்காக இல்லாட்டியாலும் பாட்டிக்காகனாலும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எனக்கு குழந்த பிறந்தே ஆகணும் அதை அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத மீனா, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து மீனாவும் பேசிகிட்ருக்காங்க.